உடலும் உள்ளமும் பரிசுத்தமாயிருந்தால்தான் நீதிமான் என்று அந்த மனிதன் கருதப்படுவான். மனதளவில் நான் தேவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் உடலளவில் சில கெட்ட பழக்கங்கள் எனக்கு உண்டு என்று பெருமிதப்படுவதனால் எந்த பயனும் இல்லை. யார் ஆத்மாவிற்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை உடலுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்கள். சரிவிகித உணவு, முறையான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் நம் உடலுக்கு தேவை. ஒழுங்கில்லாத வாழ்க்கை, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக வாழ்வது இவையெல்லாம் உடலை கெடுக்கும். வேதத்தை படிப்பது, இரவும் பகலும் வசனங்களை தியானிப்பது, தேவனை துதிப்பது இவையெல்லாம் ஆத்மாவிற்கு போஜனமாயிருக்கிறது. பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வாழ்வதுதான் நிஜமான கிறிஸ்தவ வாழ்க்கை. உடலையும் மனதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவன்தான் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன். உடல் என்பது இந்த பூமிக்கு சொந்தம், ஆத்மா பரலோகத்திற்கு சொந்தமானது. என்றாலும் இரண்டும் ஒரே அளவில் தேவனுக்கு முன்